ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். ராமச்சந்திரனுடைய பையனா நீங்கள்? உங்கள் அப்பாவுக்கு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்க சார். தேங்க்யூ சார். பேஷண்ட் ராமச்சந்திரன் எந்த ரூமில் சார் இருக்கார்? 1 மினிட் சார், நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே சார். சார், ரூம் நம்பர் 4ல் இருக்கார் சார். சார் உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க, உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், நான் தான் ராமச்சந்திரனோட பையன். நீங்கள் தான் ராமச்சந்திரனோட பையனா? ஆமாம் சார். என்ன சார், நாங்கள் எப்போ இன்ஃபார்ம் பண்ணோம்? வேணா என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க? கொஞ்சம் வேலையாக போயிட்டேன் சார், அதனால தான் சார். ஓகே, உங்கள் அப்பா கீழே வந்து அடிப்பட்டதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, தலையில் பிளட் கிளாட் ஆகிருக்கு. நம்ம உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணலன்னா உங்கள் அப்பா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான நிலைமையாயிரும். எவ்வளோ சார் ஆகும்? கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவாகும். எவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் அப்பா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாகும். சரி, ஓகேவா? நான் பார்த்துட்டு வரேன் சார். தம்பி வாப்பா. டாக்டரை பார்த்தியாப்பா? என்னப்பா சொன்னார் டாக்டரு? டாக்டர் பார்த்து தான்ப்பா வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலையில் லைட்டாக அடிபட்டுருன்னு சொன்னார்ப்பா. ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் சொன்னாங்கப்பா. நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதப்பா. சரிப்பா. ஏதாவது பெரிய பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா. நீ எதாச்சும் சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லைப்பா. சரிப்பா, நான் போய் எதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. சரிப்பா. உனக்கு கஷ்டம் கொடுக்குறேனாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கொஞ்சம் படுத்துருப்பா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரிப்பா. சிஸ்டர், எங்கள் அப்பாவை கொஞ்சம் பார்த்துருங்க, சாப்பாடு எதாச்சும் வாங்கிட்டு வரேன். டே மச்சான், இங்கே இருக்கிறேண்ணா. பார்த்துட்டுண்ணா மச்சான். மேடம் மச்சான், எங்கள் அப்பா சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, நீ இப்போ எப்போ இருக்கிறாரு? ஆமாம் மச்சான், அப்பாவுக்கு தலையில் அடிபட்டுருக்குது. ஆப்ரேஷன் பண்ண 3 லட்சம் கேட்குறாங்க. என்ன பண்ணே தெரியல மச்சான். சரியா, ஒன்றும் கவலைப்படாத, அப்பாவுக்கு சரியாயிரும். இது என்னால் முடிஞ்ச உதவி வச்சுக்க. சரி மச்சான். சரி மச்சான், அப்பாவை பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க. சரி மச்சான், நீயும் பார்த்து போ. சரி மச்சான், பை. என்ன ராமச்சந்திரன், இப்போ எப்படி இருக்கு? வணக்கம் டாக்டர். பரவாயில்ல டாக்டர், பெயின் தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்குங்க டாக்டர். அப்படியா? 2 டேஸ் பெயின் இருக்கதா செய்யும், பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகேவாப்பா? சரிங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு போகிறேன். சரிங்க. ஓகே சிஸ்டர், இன்ஜெக்ஷன் கொடுங்க. கை காட்டுப்பா. இந்தாங்க சிஸ்டர். ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருக்குப்பா. 2 நாளைக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? தைரியமாக இருக்கணும், எல்லாம் சரியாக போயிடும். ரொம்ப நன்றிங்க டாக்டர். வாங்க செல்வா, உட்காருங்க. சொல்லுங்க செல்வா. டாக்டர், நீங்கள் சொன்ன அவ்வளோ 3 லட்சம் பணத்தை ரெடி பண்ண முடியல டாக்டர். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க டாக்டர். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மருத்துவ காப்பீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களே, அது மூலியமாக உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ உங்கள் அப்பா நல்லா இருக்காரு, நீங்கள் போய் உங்கள் அப்பாவை பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிப்பா. அப்பா. தம்பி வாப்பா. டாக்டரை பார்த்தியாப்பா? டாக்டர் பார்த்தம்பா. என்னப்பா சொன்னார்? சர்ஜரிக்கெல்லாம் எவ்வளோப்பா செலவாச்சு? என்னப்பா பண்ண நீ? மருத்துவ காப்பீடு திட்டம் மூலிமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா.
அப்படியாப்பா? ஆமாப்பா. இப்போ எப்படிப்பா இருக்குது உடம்பு? இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எப்பப்பா வீட்டுக்கு போகலாம்? இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. சரிப்பா. சரி, நீங்கள் சரிப்பா. பார்த்துருப்பா, வரேன்ப்பா. எத்தனையோ நோயை குணப்படுத்துகிறோம். ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடன் பயணிக்கும் இந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. இல்லாதவர்களையும் இயலாதவர்களையும் ஆள்கிறது இந்த வறுமை வாழ்க்கை முழுவதும். வறுமை ஏழைகளின் ஓர் தீராத வரம்.